நம்ம ராணிப்பேட்டையில் இருக்க ஃபேமஸான டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப தூரத்துலேருந்துலாம் இங்கே வருவாங்க. சரியான மழை வேறு. வண்டிங்க இருக்கா? மழைனால நாங்கள் காரில் போகிறோம். இதான் நம்ம அண்ணா. ஹாய்ண்ணா. போய்க்கலாம். ட்ரெயின் அண்ணா தான் விட்றாரு. நேம் தமிழரசன். இங்கே ராணிப்பேட்டை வந்திருக்க உடம்பு சரியில்லை. அண்ணனை கூப்பிட்டு வந்து எப்படி சொல்கிறது ஸ்டாண்ட்லாம் பார்த்து எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நினச்சி. ஸோ அண்ணன் கூட என்னன்னா வீட்டில் வந்து வீட்டில் எப்படின்னா இன்னும் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பேசுகிற லாங்குவேஜ் கூட பாருங்க எப்படின்னு. நல்ல மழை தான். ரொம்ப ஃபேமஸான டெம்பிளுங்க. திருவலங்காடு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டெம்பிள். சுற்றுது பாரு, ஜாலியாக இருக்குது. இதை நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அப்படி பார்க்குறது இல்லை. அது அதோட நேச்சர் அப்படி. அதான் அதான். அப்புறம் நிறைய பேர் நீத்தி கடை நிறைய பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய மீன் இருக்குல்ல, மீனெல்லாம் இது போட்டுட்ருக்காங்க. இங்கேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் மரம்லாம். ஓய் ஓய் பார்க்குது நம்மளை. சவுண்ட் பற்றியா? இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து நீச்சல் அடித்து அங்கே போய்ட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க. நம்மளும் பண்ணலாம், ஆனால் வேணாம், அது நல்லா இருக்காது. ஸோ நிறைய பேர் இங்கே இருக்காங்க. மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? தாத்தா பாட்டி, மீன் மாட்டுதுங்களா? மீன் மாட்டுதுங்களா? அப்படியா? காலையிலேருந்தேவா? நம்ம ஆல்ரெடி மீன் பிளாக் போட்டிருக்கோம்ல.
பொறுத்தார் பூமியால் வர மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் மீன் கிடைக்கும். அங்கே அடிக்கிறது எக்கோ கேட்குது பாருங்கள். இங்கே அடிக்கிறது அங்கே எக்கோ கேட்குது பாருங்கள். அந்த காலத்தில் அங்கே நீச்சல் அடித்து மெடிடேஷன் பண்ண இடம் அது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிறது திருவாலங்காடு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி பிளேஸில் தனியாக வந்து இந்த மாதிரி நடந்து பாருங்கள், சொல்ல முடியாத ஒரு நல்ல ஃபீலிங். ரொம்ப பழைய கோயில் இது. இந்த ஒரு கோயில் மட்டும்தான் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கோயில் மட்டும்தான் வடக்கு பார்த்து இருக்குமாம்மா. ராணிப்பேட்டையில் இருக்க ஃபேமஸான திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருவாலங்காடு கோயில் கரெக்டு தானா? அக்னி தீர்த்த குளமாமா அது. இந்த அக்காங்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அந்த பூ விற்கிறமோ இல்லையோ, சேலிங் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவ்வளோ ஒரு இது ஒரு இதாக எப்படி சொல்கிறது, நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு டெம்பிள்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது ஒரு தனி வைப் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 70,000 கோயில்ஸ் இருக்குது. நம்ம போகிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியானது. இவன் ஏன் இப்படி போகிறான், ரொம்ப பயபக்தியா அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு ரொம்ப கடல் பக்திக்காக மூடநம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் இல்லைன்னு நம்மளை சொல்லலாம். ஸோ இங்கே இதுதான் இருக்குது, அதை அப்படியே காமிக்கிறோம். நாட் ஃபார் எடிட். வேணாமா நீங்க வேற நாங்க எவ்வளவு பரவாயில்ல விடுங்க, அதே போட்டுலாம் கோயிலுக்கு. ஆமா எத்தனை பேர் அந்த சொல்லி இது தூக்கலாம். எப்பவுமே அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல. ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இப்போ நம்ம கார் இருக்குது, காரில் வரோம். அந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும், நம்ம ஆன்செஸ்டருக்கு குதிரை வந்திருக்கோம், இல்லை மாட்டு வண்டி, இல்லை நடந்து வந்திருக்கணும். அப்பயும் அவங்களோட ஃபீலிங், அவங்களும் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாருமே மாட்டு வண்டி தான் வருவாங்க. அதான், ஆனால் தனி ஃபீலிங் தான் என்றைக்குமே. ரிலீஜியனோ ஒரு நான் ரிலீஜியஸோ அது மேட்ரு இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அந்த ஒரு வைப் ஃபீல் பண்ணும். எப்பவும் அதான் சொல்லுவேன். அவ்வளோ பேசக்கூடாது. அதனால தான் எனக்கு பிடிக்கல. ஆமாம் ஆமாம், காரைக்கால் அம்மையார் வரல, அவங்க தலைகையில் நடந்து வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பார்த்து. ஓ அப்படியா, ஓகே ஓகே. காரைக்கால் அம்மையார் ரொம்ப ஃபேமஸானவங்க, கேள்விப்பட்டிருக்கோம். நீ பாரு, நான் ஒவ்வொன்றும் அப்படியே அந்த தத்ரூபமாக செதுக்கினதில் ஒவ்வொன்றும் யூனிக் பீஸாக இருக்கு பாருங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான், தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல அதிகமாக டெம்பிள்ஸ் இருக்கிறது இங்கே தான். ஆனால் ஒரு பிஜேபியோ ஒரு சீட்டு வராது இங்கே தான். அது ஒரு புரியாத புதிர். நம்ம பேசுவோம். வெளிப்படையாகவே காமிக்கிறேன், இதில் எந்த ஒரு எனக்கு மறைமுகமும் இல்லை.
ஒவ்வொன்றும் செதுக்கி இருக்காங்க அப்படியே, அப்படி தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ 79,000 கோயில் டெம்பிள்ஸ் இருக்குங்க. அண்ணா வாங்க, இந்த மாதிரி ஒரு திருவாலங்கடு இது டெம்பிள் வந்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம்? நல்லா இருக்குப்பா. சீரியஸாக அண்ணா சிம்பிளாக முடிச்சிட்டாரு. ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் தான் இந்த மாதிரி இடம். ஸோ உள்ள போகலாமா? ரொம்ப பழமையான கோயில், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், அப்படியா? ஆமாம், ரத்தின சபை. ஒவ்வொரு சபை இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாமா. மொத்தம் 7 சபை. உள்ள ஒரு காம்பவுண்ட் இருக்கா, அதுக்கு உள்ளதான் மற்ற இது வந்து உள்ள நம்ம அது காம்பவுண்ட் இருக்கா. ஆமாம், இது 2, இது 3, உள்ள 4. ஆமாம் ஆமாம். ரொம்ப பழமையான மரங்க. என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ வருஷம் பழமைன்னு தெரில. ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். உள்ளே போனால் எல்லாமே இது பண்ணிடுறாங்கன்னு எதுவும் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி இது இல்லாமல் இருந்ததாமா. மணி இப்போ என்ன டைமு? மணி 3 ஆச்சு. 3 போதும் போயிட்டேன்னு வச்சுக்கேன். சூப்பராக இருக்குங்க இந்த டெம்பிள். நீங்கள் திருவாலங்கடு வந்தால் இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பழமையான டெம்பிள். எப்போவும் சொல்கிறவங்க வந்து அந்த வைப்பை ஃபீல் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு வரேன். எதையும் நினைக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தா ஒரு தனி இது. கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா? கோயிலே கல்வெட்டு. இதெல்லாம் இப்போ படிக்கிறதுக்கெலாம் ஒரு தனி ஆள் தான் இருக்கணும். இதுக்குன்னு கல்வெட்டின்னு ஒரு படிப்பே இருக்குது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் அந்த கால டாக்குமெண்டேஷன். ஸோ ஃபைனலாக அந்த கோயில் திருவாலங்கடோட இருந்து வெளியே வரும்போது ஒரு இது இருக்குது, அழகென்று வார்த்தை முருகாங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டெம்பிள் வாங்க. திருவாலங்கடு டெம்பிள் ஒரு நைஸ் டெம்பிள். ஃபைனலி காய்ஸ், மேனோசா சர்வேல திருவாலங்கடு டெம்பிள் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி டெம்பிள்லாம் போங்க. ஸோ அழகாக தான் சொல்கிறது, வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுங்கள். கோயிலுக்கு வந்தால் இந்த மாதிரி எதாவது வாங்குவாங்களே. எதுனா வாங்கலாம்? இது ருத்ராட்ச மாலை. இது ருத்ராட்ச மாலை. இது போட்டால் இது பண்ண சரி. இது என்ன கலர்? இது என்ன இருக்கா? தாமரை. ஓ, அது நமக்கு வேணாம். ஃபைனலாக திருவாலங்கடு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது திருத்தணி. அடுத்தது திருத்தணி போகிறோம்.